Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.1ல 7th sum. ஸோ இதோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் sin 5 by 9 cos 5 by 9 plus cos 5 by 9 sin 5 by 9. இது sin A cos B plus cos A sin B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இது sin of A plus B ஓட ஃபார்முலா. இது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னவாகும்? சைன் 5π/9 ப்ளஸ் π/9 அப்படின்னு மாறும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 6π/9 அப்படின்னு ஆகும். So that is equal to sin inverse of sin 2π/3. ஸோ இது ரெண்டையும் நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்கே 2π/3ங்கிறது நம்மளுக்கு -π/2 π/2 அப்படிங்கிற இன்டர்வலில் வராது. அதனால இதோட ஆன்சர் π - 2π/3 அப்படின்னு ஆகும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 3π - 2π/3ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் 3 - 2 1. ஸோ வெறும் π/3. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.